ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரை அழைச்சிங்க, நீங்க தான் ஆண்டவரே சொன்னார். நீ என் பாதத்தில் இரு, என் சமூகத்தில் இரு. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் இரு. அதாவது ஆண்டவர் யூஸ் பண்ற டைம் வரும்போது, அதாவது கோலியாத் வந்துட்டு அந்த டைம்ல தாவீது போய் சேற்றுல கல்ல தேடல. அந்த டைம்ல தாவீது பைக்குள்ளதான் கையை சந்நிதியில் இருக்கிற கோலை. மோசைக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. என்னாண்டவரே ஒவ்வொரு கோத்திரத்துல ஒவ்வொரு பேரு, லேவி கோத்திரத்துல நியாயப்படி பார்த்தா என் பேர் தான் ஆண்டவர் எழுதணும். கம்ப்ளைண்டே கிடையாது. சமூகத்தில் இருக்கிறவனுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது. பெதஸ்தா குளக்கரையில் 38 வருஷம் இருந்தும் அவனுக்கு வாயை திறந்தா கம்ப்ளைண்ட் தான். நான் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்த இறங்கிடுறான், நான் இறங்குறதுக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம லைஃபை பார்த்தா நமக்கு நம்ம சொல்றதெல்லாம் நியாயமா தான் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு நீ விரும்புறியா அப்படிதான் கேட்டார். நீ குணமாக விரும்புகிறாயா? அவனுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். ஆமா சொல்லணும், இல்ல அது நான் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்த இறங்கிறேன். நான் இப்படி 38 வருஷமா இறங்குறேன். நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. அதுல ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவன் சுகமாகி போட்டுட்டு போன படுக்கையெல்லாம் நம்மால் எடுத்து வச்சு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறார். கீழே ஒரு 15 பெட்டு 25 பெட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இவர் போறதெல்லாம் சரி, அடுத்தவன் போட்டுட்டு போன பெட்டெல்லாம் தூக்கிட்டு போயிடாத. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீங்க போகும்போது உங்க செருப்பை போட்டுட்டு அதே மாதிரி நீ விரும்புறியா? ஹல்லேலூயா. அவர் சமூகத்திலே தரித்திருப்போம். அதாவது பிரசன்னத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க பார்வையில் சும்மா இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்வையில் அவர்களில் வாசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது. 7000 பாகாலுக்கு முட்டு முடக்காத முத்தமிடாத 7000 பேர். அந்த 7000 பேரோட பேரு கூட நமக்கு தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவர் பாதத்தில் இருக்கிறாங்க. எலியா கையில் எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டவன். அந்த பயன்படுத்தப்பட்ட லிஸ்ட்ல எலியா தன்னை மட்டும் வைத்த போது கர்த்தர் எலியா வைத்த லிஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு 7000 பேரையும் கொண்டு வரார். அந்த 7000 பேரும் பாதத்தில் இருக்கிறவங்க. எலியாவை எனக்கு நீ எப்படியோ அப்படிதான் என் சமூகத்துல காத்திருக்கிறவர்களும். ஒரு 5 நிமிடம் அர்ப்பணிப்போடு எழுந்து நிற்கலாமா? உங்களுக்கு முழங்கால் போடும் தோணுனா முழங்கால் போடலாம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாமோ. பாதம் ஒன்றே வேண்டும் நாதனே, துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் தூய தூதர் தோளும் செய்ய. நாதனே பொங்கமை குணர் காதலுடன் தூய தூதர் தோளும் செய்ய. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே. சீரும் புயலினால் சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட வாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த. சீரும் புயலினால் தரையில நடக்கிறது போல தண்ணீர்ல நடந்த அந்த பாதம் ஒன்றே எனக்கு வேண்டும் அப்பா. பாதம் ஒன்றே வேண்டும். கைகளை உயர்த்தி இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமோ.
பாதம் ஒன்றே. ஆமென். போக்கிடமற்ற எம் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரத்தூக்கி நடந்த போக்கிடமற்ற என் ஆக்கினையாவையும் நீக்கிட அந்த மரம் சுமந்து நடந்த பொற்பாத வேணும் ஆண்டவரே. பாதம் ஒன்றே, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாமா, இந்த மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்த மரியாள் ஆண்டவர் பாதத்தை எப்படி முத்தமிட்டிருப்பாள் பாருங்க. அந்த பரிமள தைலம், அதை குறித்து சொல்லுகிறார்கள், அதுல மெடிசின் எஃபெக்ட் இருக்குது. இயேசு நடந்து நடந்து 3 வருஷம் தனக்காக நடந்தார். அவ அப்படிதான் பார்க்க, எனக்காக நடந்த காலு. அதை பார்க்கும்போது அதுல எல்லாம் காயங்கள் ஏற்கனவே இருக்கு. அப்படி காலை பார்த்து அழுறா. இயேசுவின் காலை பார்த்து அழுறா. எனக்காக எப்படி இருந்த கால் இது, வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி இப்படி இருந்தா. ஹல்லேலூயா. இப்ப எனக்காக இரவும் பகலா நடந்து வனாந்திரத்துல நடந்து காலில் இருக்கிற தழும்புகள், காலில் இருக்கிற காயங்கள், காலில் இருக்கிற வெடிப்பு, இதெல்லாம் பார்க்க பார்க்க அவளுக்கு அழுக தாங்க முடியல. அந்த கண்ணீர்ல அந்த காலை நினைத்து அப்படியே தலை முடியால தொடச்சு அந்த பரிமள தைல குப்பிய உடைக்கிறான். அதுல அப்படியே விட்டுரு. நம்ம பாடுவேன், முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும். ஆமென். அதுதான் அதுதான் அழகா எழுதி இருக்கிறாங்க. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே. கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து, இந்த ஓ இந்த பாரில் இந்த ஆமென் பாதம் ஒன்றே வேண்டும். நானினத்தோருயர் வானிலத்தே வல் ஆணி துளை தேட தானே கொடுத்த எங்களை மேல கொண்டு வர ஆணி துளைக்க தானே கொடுத்த உங்க பாதம் எனக்கு வேணும்பா. ஆமென். பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு பாதம் ஒன்றே. பாதம் அடைந்தவர், பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசுநாதனே என்றும். பாதம் அடைந்தவருக்கு எப்பொழுதுமே ஆதரவாய் இருக்கிற பிரசாதம் அவர். ஹல்லேலூயா. இயேசுநாதனே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு பாதம் ஒன்றே. அப்படியே 2 கைகளை உயர்த்தி ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் தேவையெல்லாம்
ஆசையெல்லாம் தேவையெல்லாம் ரட்சகரே ரட்சகரே தேவையெல்லாம் நீதான் ரட்சகரே. ஆமென். தேவையெல்லாம் மறுபடியும் சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீங்கதான். ஜீசஸ் ஆசையெல்லாம் நீதானையா, நீர்தானையா இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே. தேவையெல்லாம். ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க பாதத்தில் மோசேயின் கோல் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தது போல இருக்கணும். உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டா, ஒண்ணு நான் உங்க கையில இருக்கணும், இல்லைன்னா காலில் இருக்கணும். உன நான் ரொம்ப நாள் என் பாதத்துல வச்சுக்கோங்க, பாதம் ஒன்றே வேண்டும். ஆண்டவரே காத்திருக்கணும். எனக்கு யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் இல்ல ஆண்டவரே, எனக்கு வேற கம்ப்ளைண்ட் இல்லப்பா. அந்த கோல் ஆரோன் பெயர் எழுதட்டுமா? எழுதுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆரோனின் கோல் பூத்தது பூக்கட்டும், ஆரோனின் கோல் துளிர்த்தது துளிர்க்கட்டும், ஆரோனின் கோல் காய்த்தது காய்க்கட்டும், ஆரோனின் கோல் கனி கொடுக்கட்டும். மோசே உன் சந்நிதியில 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 சமூகத்துல ஓ ரமகல ரமரே. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் தேவையெல்லாம் ஆசையெல்லாம் ரட்சகரே. ஓ ராமமகளரே நீதானே ரட்சகரே. சொல்லுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு. ஓ ஜீசஸ் உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல். ஓரம கதனம மதனரே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க பாதத்தில் அமர்ந்திருப்பதையே தெரிந்து கொள்ள கிருபைத்தார். மோசே உன் கோலை எடு என்று சொன்னது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து. நாங்க எங்களை மோசே கோலை போட்டது போல எங்களை தர்றோம், ஆனா சமூகத்துல வைக்க மறக்கிறோம்ப்பா. எங்களை மன்னி ஜீசஸ்.
உங்க கையிலிருந்து பயன்படுவது எவ்வளவு எவ்வளவு மேன்மையோ அப்படி உங்க பாதத்துல காத்திருப்பது. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்துக்குள்ளே நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.